விரைவில் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு எப்பா நான் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிறேன், எல்லாரும் என்கிட்ட மறுபடியும் கட்டிப்பிடிச்சு வைத்தியம் பண்ணி என்கிட்ட நல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் விரைவில் வர போகுதுங்க. ஒரு ஜோக்கர் மாதிரி அந்த பிரசிடண்ட் எல்லாம் என்னென்னமோ பண்ண உடனே சைனா என்ன ஆரம்பிச்சாங்க, நாங்க உங்களுக்கு கே விசா H1Bக்கு ஈக்குவலா கே விசா தர்றோம், எல்லாரும் வாங்க அதே சம்பளம் தரோம். யூகே பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் என்ன சொன்னாரு, எங்க நாங்க ஒரு விசா தராங்க, விசா ஃபீஸ் 0, H1Bக்கு ஈக்குவலா எங்கிட்ட வாங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க. திடீர்னு நேற்றுக்கு ஜெர்மன் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க நாங்க இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை ரொம்ப மதிக்கிறோம், நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க, இங்க வாங்க, உங்களுக்கு விசா ஃபார்மாலிட்டி எல்லாம் ரொம்ப ஈஸி, இங்க வாங்க அப்படின்னு ஜெர்மன் சொல்லிட்டாங்க. புதுசா கனடாவும் அதோட சேர்த்துக்கிடுச்சுங்க. இன்னைக்கு கனடா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க H1Bக்கு ஈக்குவலா நாங்க அனுப்புறோம், விசா ஃபீஸ் நெக்லிஜிபிள் ஃபீஸ், ஒரே இது நீங்க குவாலிஃபைடா இருக்கணும், 3 வருஷமாவது எங்க ஊர்ல ஒர்க் பண்ணணுங்க, உங்களுடைய ஒர்க் எங்களுக்கு தேவை, நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா, யூகே, ஜெர்மனி, கனடா சிவப்பு கம்பளம் போட்டு இந்தியாவில் உள்ள ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மரணடி அடியாகத்தான் இருக்க போகுதுங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உலகத்திலேயே மைட்டி பிரசிடண்ட் நான் தாங்க அப்படின்னு சொல்லி மாறுதட்டிட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா அவங்க ஊர்லயே அவங்க மக்களை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஜோக்கர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே போனோம்னா அமெரிக்க பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போகுது அப்படிங்கிறது விரைவில் பார்க்க போறீங்க எல்லாருமே.